மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்க உள்ளதால் தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் மாளிகை பகுதியில் NSG கமாண்டோக்களும் 5 கம்பெனி துணை ராணுவப் படையினரும் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை தேர்வு செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மக்களவை குழு தலைவரை தேர்வு செய்ய இன்று மாலை டெல்லியில் எம்பிக்கள் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. 18வது மக்களவை வரும் 15ஆம் தேதி கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2 நாட்கள் உறுப்பினர்கள் பதவியேற்ற பின் சபாநாயகர் தேர்தல் நடைபெறும். 18 அல்லது 19ஆம் தேதி இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுவார். நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூட்டம் டெல்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் கட்சியின் நாடாளுமன்ற தலைவராக சோனியா காந்தி தேர்வு செய்யப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்படக்கூடும் என்று தெரிகிறது. அதிமுகவை ஒருங்கிணைக்கலாம் என்று கூறி சசிகலாவும் பன்னீர்செல்வமும் எதிரிகளோடு சேர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர்களின் முயற்சி ஒருபோதும் நிறைவேறாது என்றார் அவர். நாட்டு மக்கள் பாஜக அரசின் பல்லை பிடுங்கியுள்ளதாகவும் இந்தியா கூட்டணி இன்னும் வலிமை அடைய வேண்டும் எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள விசிக தலைமை அலுவலகத்தில் நடந்த பாராட்டு விழாவில் அவர் இதை கூறியுள்ளார். ஆந்திர மாநில முதல்வராக சந்திரபாபு நாயுடு வரும் 12ஆம் தேதி காலை பதவியேற்க உள்ளார். கிருஷ்ணா மாவட்டம் கன்னவரம் விமான நிலையம் அருகே உள்ள கேசரப்பள்ளி IT பூங்கா மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது சட்டவிரோதம் என பாஜக தலைவர்கள் கூறி வரும் நிலையில் அது சமூக நீதி என சந்திரபாபு நாயுடுவின் மகன் நர லோகேஷ் கூறியுள்ளார். இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு 20 ஆண்டுகளாக இருந்து வருகிறது என்றார். டெல்லியில் நாளை நடைபெறும் ஒன்றிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் மாலத்தீவுகள் அதிபர் முகமது முய்சு பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்டோரும் இந்த விழாவில் பங்கேற்கின்றனர். மராத்தா சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி சமூக செயற்பாட்டாளர் மனோஜ் சாரங்கே பட்டீல் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளார். இடஒதுக்கீடு வழங்கப்படாவிட்டால் மராட்டிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 13ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 ஒட்டு துணிகளை போர்வையாக போர்த்தி இருப்பவர்கள் பாஜகவை நிதிஷ் கூட்டணி ஆட்சி என்று கூறுவதாக தமிழிசை விமர்சித்துள்ளார். தேர்தலில் காங்கிரசுக்கு கிடைத்த வாக்குகள் எல்லாம் திமுக வாக்குகள் என்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். திருப்பூர் பின்னலாடை துறை துளிர்விட தொடங்கியுள்ளதால் ஜவுளித்துறைக்கு தனி அமைச்சரை நியமிக்க வேண்டும் என்று திருப்பூர் தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்தனர். ஒன்றிய அமைச்சரவை நாளை பதவியேற்க உள்ள நிலையில் அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். வெப்ப அலையால் கடந்த வாரத்தில் மட்டும் இந்தியாவில் 250 பேர் உயிரிழந்திருப்பதாக பூ உலகின் நண்பர்கள் என்ற சூழலியல் அமைப்பு தெரிவித்துள்ளது. சென்னையில் முதுவேனில் கூடுகை எனும் சூழலியல் திருவிழாவில் ஒத்த செவிறு எனும் தமிழ் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. 2019 மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பெற்ற வாக்கு சதவிகிதத்தை விட தற்போது குறைவாகவே பெற்றுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவே அதிக வாக்குகளை பெற்றுள்ளதாக கூறியவர் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.